பிள்ளைகளுக்கு இந்த செக்ஸ் எடியூகேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. செக்ஸ் எடியூகேஷன் வந்து தடை செய்யப்படணும் அப்படின்ற ஒரு போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. அதை சொல்லிக் கொடுத்தா என்ன, சொல்லிக் கொடுக்காட்டி என்ன, இப்படி தான் இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து அந்த துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா பாடசாலைகளையும் அது ஒரு லெசனாகவே வச்சுக்கணும். டெய்லி சொல்லிக் கொடுக்கணும், ஞாபகப்படுத்தணும். முதல் பாடமாகவே அது தான் இருக்கணும், முதல் லெசனாகவே அது தான் இருக்கணும். பாடசாலை இன்றைக்கி ஆரம்பிக்குது காலையில் அப்படின்னா காலையில் முதல் பாடம் பிள்ளைகளுக்கு அதை ஞாபகப்படுத்தணும். முடிகிற நேரம் அதை ஞாபகப்படுத்தணும். பாடசாலை நிறைவு செய்கிற நேரம் அதை ஞாபகப்படுத்தணும் குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட் டச் பேட் டச் அப்படின்னு ஓகே, சாதாரண சிறந்த அறிவு உள்ள ஒரு குழந்தை தான் இன்றைக்கி இறந்து போயிருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த சிறந்த அறிவுள்ள ஒரு குழந்தை வந்து வெளியே வந்து சொன்னதுக்கே அந்த குழந்தைய கொன்னுருச்சு இந்த சமூகம். தனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, தன்னை பாதுகாத்துக்கோங்க, இந்த சார் தப்பு பண்ணுறாரு, இவர்கிட்ட இருந்து மற்ற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, மற்ற பேரண்ட்ஸ் அவேர்னஸ் ஆருங்க, டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு குரல் கொடுத்த அந்த குழந்தைய இந்த சமூகம், இந்த பாடசாலை, இந்த ஆசிரியர்கள் சேர்ந்து கொன்னுட்டாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகள், பேச முடியாத குழந்தைகள், தான் யாருன்னு தெரியாத குழந்தைகள், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாத குழந்தைகள் என்ன பண்ணலாம்? அவங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தன் கையில் சிக்குனா யோசிச்சு பாருங்க. இது நல்லதா கெட்டதா, இவர் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு யோசிக்க தெரியாது. அப்போ அப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? யோசிங்க.